முக்கியமா இந்த 18ஆம் படி கருப்பு, அழகர் கோயில் முன்னாடி இருக்க அந்த 18ஆம் படி கருப்பெல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கலாம். அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையாள தேசத்து மன்னன் இங்க இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை அழகர் மேல ரொம்ப பாசமாயி, ரொம்ப அவர் மேல லைக் பண்ணி, அவர இங்கருந்து எடுத்துட்டு போணும்னு சொல்லி 18 மந்திரவாதிகளையும், கூட கருப்பசாமியும் துணைக்கு அனுப்பியிருக்கிறார். கருப்பசாமிய துணைக்கு அனுப்பும்போது, நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, இத இங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம அழகர தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 18 மந்திரவாதியும் 18 அப்படியே கொன்னு அந்த 18 படியா புதைச்சுட்டாங்க. அதுதான் 18 படிகள். நம்ம இவர வந்து கருப்பசாமிய வந்து அழகர் வந்து, "எனக்கு நீ காவல் தெய்வமா இங்க இருக்கணும்ப்பான்னு" சொல்லி அவர இங்கேயே வச்சுக்கிட்டாரு. இன்னைக்குமே வந்து நீங்க அழகர் கோயில்ல பார்த்தீங்கன்னா, சாவிய வந்து பூட்டிட்டு, அங்க வந்து தான் வச்சுட்டு போயிருவாங்க. கோயில பூட்டி அந்த சாவிய அழகர் தான் நம்ம கருப்பசாமி தான் காவல் காக்குறார். அதே மாதிரி அழகர் வந்து வெளியில புறப்பாடாவார். எப்போ? மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழாக்கு இறங்குவாங்க இல்லையா? அப்போ வந்து அழகர் வந்து வெளியில வருவார். வரும்போது அவர் என்ன ஆபரணம் அணிஞ்சிருக்கிறாரு, அப்படின்னு சொல்லிட்டு அழகர் நம்ம கருப்பசாமி முன்னாடி நின்னு படிச்சு காட்டுவாங்க. இந்தந்த ஆபரணங்கள் போட்டு ஐயா வந்து வெளியில கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா, இவர் வந்து அதெல்லாம் கணக்கு வச்சிருப்பாரு எல்லாத்தையும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு.